ஹலோ. ஆ தாம்பரத்துக்கா? நீங்கள் ஆட்டோ போடுறியா? ஓலா போடுறியா? இல்லை வேணாம், இங்கே ஒரு ஆட்டோ இருக்குது, நான் கேட்டு வந்துடுறேன். பாய். கடவுளாக பார்த்து தாம்பரத்துக்கு ஒரு சவாரி அனுப்புகிறான். யார் மூஞ்சில் முடிச்சோம். சார் சொல்லுமா. தாம்பரம் போகணும். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. இருங்க இருங்க இருங்க. எவ்வளோ? தாம்பரம் சானிட்டோரியம் வரைக்கும் போகணும். என்ன கொடுக்குறியோ கொடுமா, ஏறுமா. ஆ லைசன்ஸ் இருக்கா? இருக்குமா. வீடுங்க? வீடு 82 காமராஜ் நகர். ஆட்டோக்கு பர்மிட் இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை நான் தாம்பரத்துக்கு பர்மிட் இருக்கா? இல்லை, பர்மிட்டுக்கும் நீங்கள் தாம்பரம் வரதுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை சார், இருக்கான்னு கேட்குறேன். இருக்கா? இருக்குமா, பர்மிட் இல்லாமல். எவ்வளோ நாள் ஆட்டோ ஓட்டுறீங்க? சொந்த ஆட்டோ தானே? 14 வருஷமாக ஓட்டுறோம்மா. ஏமா? சொந்த ஆட்டோவா வாடகை ஆட்டோவா? சொந்த ஆட்டோ தான்மா. சொந்த ஆட்டோ தானா? சரி. இல்லை கேட்குறேன், தாம்பரம் வரைக்கும் போகணும், கரெக்டாக கொண்டு போய் விட்டுருவீங்களா? இங்கே வாமா, இங்கே வாமா. ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்க? என்ன புரியலையே? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா எப்படி? இல்லை யூனிஃபார்ம் இல்லையே. யூனிஃபார்ம் சரி, யூனிஃபார்ம் இல்லைன்னா திட்டு போகலாமா? இல்லை சார், யூனிஃபார்ம் போட்டிருந்தா இப்போ நீங்கள் ஆட்டோ கேட்டீங்க. ஆமாம். தாம்பரம் போகணும் நீங்கள். ஆமாம். எல்லாம் சரி. ஆமாம். தாம்பரம் இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆமாம். இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் என்னென்ன கேட்பீங்க? என்ன எல்லாம் இருக்கான்னு கேட்கணும். ஏன் கேட்குறேன்னா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யூனிஃபார்ம் போடல. இங்கேருந்து இப்படி தாண்டி இப்படி ரைட்டில் போகிறோன்னா டிராஃபிக் போலீஸ்காரன் கேட்பாங்க. ஏன் பிரச்சனைமா? ஆமாம், உங்கள் பிரச்சனை. உங்கள் ஆட்டோவில் வர்றது யாரு? தாம்பரத்துக்கு வர்றது யாரு? நான் தானே. அவருக்கு நீங்கள் நின்று பதில் சொல்லுங்க. இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம், நான் தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் தானே பேசுகிறேன். ஆட்டோவில் உட்காந்துருக்கிறது நான். டிராஃபிக் போலீஸ்காரு கூப்பிட்டு உங்களை கேள்வி கேட்குறாரு. நான் 1.5 மணி நேரத்தில் அங்கே போகணும். எப்படியும் அது இருக்கா இது இருக்கான்னு எல்லா கேள்வியும் அவர் உங்களை கேட்பாரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு அது இருக்கா இது இருக்கா இல்லையான்னு இல்லை. இது எல்லாம் இருந்ததுன்னா உன் ஆட்டோவில் ஏறலாம், இல்லைன்னா உன் ஆட்டோவில் ஏற வேணாம் அப்படின்னு. ஆட்டோவில் 1.5 மணி நேரம் டிராவல் தானே பண்ண போகிறேன், என்ன குடும்பம் நடத்த போறியா? பாரு, மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன குடும்பம் நடத்த போறியா? அது நடத்த ஆர்சி புக்கு, சொந்த ஆட்டோ, ஆர்சி புக்கு, லைசன்ஸ் இதெல்லாம் ஆட்டோல போறவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டு தான் ஏறுவாங்க. இதெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இதெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்த நீ அதுக்கு நீ ஆர்சி புக்கோடையும் இல்ல பர்மிட் பேப்பரோடையும் நீ குடும்பம் நடத்திட்டு போயிடுப்போ. என்னைய கேக்குற? என்னம்மா நீ ஆட்டோ புக் பண்ண வந்தேன்னு பார்த்தா நீ எல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் அப்படிதான் கேட்பேன். கேவலமா கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் கேவலமாலாம் கேட்கல, கரெக்டா தான் கேட்டேன். உனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா உன் மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. 1.5 மணி நேரம் டிராவல், அதுல என்ன நீங்க 1.5 மணி நேரம் டிராவல்னா டிராபிக் போலீஸ்கார் உன்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டாருன்னா 1/2 மணி நேரம் லேட் ஆயிடும். நான் போய் சேர வேண்டிய நேரம் 1.5 மணி நேரத்துல போக வேண்டியது 2 மணி நேரம் ஆயிடும். புரியுதா? அதுக்காக தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு. அறிவு இல்லாம குடும்பம் நடத்த போறியான்னு கேக்குற. கேக்குற அறிவு குடும்பம் நடத்த போறியான்னு கேக்குற. அறிவு இல்ல எப்படி கேப்ப? எப்படியா கேப்ப? ஆட்டோ என்ன பார்த்தா எப்படியா உனக்கு கேட்க தோணுது? என்ன சொல்ற? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆட்டோ இருக்கு இல்ல முடிஞ்சு போச்சு. விருப்பம் இருந்தா ஏத்து, இல்லனா அப்படிதான் கேப்ப. விருப்பம் இருந்தா சவாரி ஏத்து, இல்லையா போமான்னு சொல்லிட்டு போ. ஆமா நான் கேட்பேன். யாரு கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு தெரியாது. நான் அப்படிதான் கேட்பேன். நான் கேட்டுதான் போவேன். காலையில உன்னை போய் நம்பி நான் ஆமா நீ பெரிய இது ஒரு ஆட்டோ, நீ ஒரு ஆளு, உன் ஆட்டோல வேற நான் வேற யார வேற வந்துட்டேன். சார் நீங்களே கேளுங்க. இவரு ஆட்டோ ஓட்டுறாராம். ஆட்டோ ஓட்டுறவங்க யூனிஃபார்ம்ல இருக்கணுமா இல்லையா? எங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆடியோவா யூனிஃபார்ம் போறேன். உனக்கு என்ன வேணும்? நான் எதுக்கு தப்பு கேட்டிருக்கேன். யூனிஃபார்ம் போட மாட்டியா? ஒரு ஆட்டோ டிரைவர் யூனிஃபார்ம் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா? பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா? கேட்க வேணாமா? ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளையோட பேசி அதுக்கு என்னன்னு கேட்டா நீ பொம்பளை பிள்ளையோட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற பாரியா? என்ன என்ன விஷயம்? என்ன இந்த நக்கல் சிரிப்புலாம் இங்க சிரிக்காத இருந்தாலும் மூஞ்ச கணல பாத்துருக்கியா? பொம்பளை புள்ளையோடன்ற ஆளு ஒழுங்கா ஒரு டிராபிக் ரூல்ஸ் வந்து கடைபிடிக்கிறதுக்கு அறிவில்ல. நீ வந்து பேசுற பொம்பளை ஒருத்தி வந்து ஏதாவது கேட்டா இந்த பாரு பொம்பளை கிம்பளை ஏதாவது பேசி விட்டனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் பாத்துக்கோ. மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. நீ என்ன செய்யணுங்கிற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பொம்பளையான்னு கேக்குற? அப்புறம் என்ன என்னடா கேப்ப?
ஆட்டோ கேட்டா ஆட்டோ வந்து கேட்கணும். ஏ பாரு, லைசென்ஸ் நீ இருக்கா? ஆட்டோ ஓட்டுறனா நீ ஆடியோ ஆட்டோ ஆடியோ நீ தங்கச்சி. நீ திருட்டு ஆட்டோ தூக்கிட்டு வந்தா யாருக்கு தெரியும்? திருட்டு பையன் மாதிரி இருக்க நீனு. ஆட்டோ மாதிரியா இருக்க? திருட்டு பையன் மாதிரி இருக்க. அப்புறம் ஏன் உன் பொண்ணுட்ட நல்ல மாதிரி இருக்காரு நான் அதோட ஆமா நல்லவன். நீ மூஞ்சி பாரு, தெரியாம சொல்லிட்டேன். மூஞ்சி முகர கட்டியும் ஆளு முகர பாரு. என்ன சொன்ன? வந்தில என்ன சொன்ன? வந்தல என்ன? அந்த ஆட்டோவுக்குன்னா ஆட்டோ மட்டும் கேட்கணும். லைசென்ஸ் இருக்கா? ஆமா அது இருக்கா? கேக்க தான் செய்வேன். டிராஃபிக் போலீஸ் தான கேள்வி கேட்க மாட்டானா? எத்தனை பொண்டாட்டி டிராஃபிக்ல எத்தனை கேட்க மாட்டாங்களா? டிராஃபிக்ல ஏமா யூனிஃபார்ம் போடணுமா இல்லையாங்க? ஆட்டோ ஓட்டுறவங்க யூனிஃபார்ம் போட்டா தானே நம்பி ஏறுவாங்க. வேலைய பாருமா இந்த பொம்பை கிட்ட பேசிட்டு இல்ல ஆட்டோ ஓட்டுறவங்க யூனிஃபார்ம் என்ன நீங்க போடணுமா? ஆளு கூப்பிட்டு இருக்கியா? அப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நீ ஆட்டோ ஓட்டி இப்ப நான் போற இடத்துக்கு நீ என்ன கூட்டு போவே, வேற எங்கேயா கூட்டு போவேன்னு எப்படி தெரியும்? இப்ப இந்த மாதிரி எவ்வளவு நடக்குது, உண்மையா இல்லையாங்க? நடக்குதா இல்லையா? அண்ணே நடக்குதா இல்லையா? இது நம்ம கேட்க கூடாதா? ஐயோ கடவுளே, காலையில முதல் இது சவாரி கேட்க கூடாதா? இது கேட்டா நீ பொம்பளையான்னு என்னையே கேக்குறான் அந்த ஆளு. போமா போமா போய் யாரான கூட்டமா போமா போயிட்டே மணி. இல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டுன்னு ஒழுங்கா பொறுப்பா ஆட்டோ ஓட்டுறவங்க பொறுப்பா அந்த வேலையை பார்க்கணும். அதை விட்டு தேவையில்லாத கதையில நீ தான் பேசுற. யாரே நீ தான் பேசுற. நான் உன்னை ஆட்டோ கூப்பிட்டேனா? உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. நான் உன்னை ஆட்டோ கூப்பிட்டேனா? யாரே ஆட்டோ யூனிஃபார்ம் போட்டு போல நீ ரொம்ப சவாரி வேணாம் போ. ஏனே தேவையில்லாம ஏனே ஒரு சவாரி வருது ஒரு லேடி ஏங்க அந்த பொம்பளை வந்து இது இருக்கா அது இருக்கா அது சொல்லுங்க. ஏன் தேவையில்லாத சொல்லிட்டு வேலையை பண்ண போனே இடத்துக்கு கடை அந்த அம்மா யாராவது ஆளை கூட்டு அடிக்க போகுது போனேன். இல்ல நம்ம தாம்பரம் வரைக்கும் போகணும்க்கா. அதுக்காக கூப்பிட்டேன் நானு. இப்போ நம்ம ஒரு இதுக்காக நம்ம கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல யூனிஃபார்ம் போட்டுருக்கணும்ல. இந்த கடவுள் எனக்கு யூனிஃபார்ம் போட்டுருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. சொன்ன என்ன அடிக்கிற மாதிரி யூனிஃபார்ம் போடல. அவரு என்ன தெரியுமா? போன அந்த நேரம் சரியில்லை விஜயகுமா. நீ மாட்டு வேற ஆட்டோ எத்தனையோ ஆட்டோ இருக்குதுப்பா. அழகா போயினாரு. சரி கொஞ்சம் ஆளை பார்த்தம்மா ரூடாக்குறாங்களா அங்கிட்ட வச்சுக்காத கிளம்பு. சரிம்மா சரி என்ன பண்றது, நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நானும் இந்த வயசுக்கு நான் எவ்வளவோ பார்த்தேன் சென்னையில வந்து. நான் தெரு தெருவா சுத்தரன்னு பாக்குறேன். எல்லாத்தையும் நான் கண்ணால பாத்துக்கிறேன். இந்த சிம்மா நகர் மணில நைட்ல 9 மணிக்கு 10:30 மணி இருந்து பாக்குறேன். எவ்வளவு வேடிக்கை. அதுதான் யூனிஃபார்ம் போடலன்னு ஏன் லைசென்ஸ் இருக்கா? இப்போ எப்படியும் டிராஃபிக் கேட்பாங்க. உங்கள்ட்ட மிரட்டி யாராவது பணம் வாங்குவாங்களா? அவங்க நமக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட யாரு இது பண்ண போறா சொல்லுங்க. சரிம்மா நான் வரேம்மா, எனக்கு நேரம் ஆகுது. வேற ஏதாவது ஆட்டோ பிடிக்கணும்.